சுரேஷ், ஒரு டீம் அப்படின்னு வரப்போ அந்த டீம்ல பலவிதமான ஆளுங்க இருப்பாங்க. அந்த டீம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? யார் யாருக்கிட்ட என்னென்ன லேக் இருக்கு அதை வந்து அவங்க கோச்சிக்காத மாதிரி நம்ம எப்படி சொல்றோம். இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம தர்மபுரி டீம்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து இப்போ ஒரு கல்ச்சரா நம்ம செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பாடு இருக்கிற மாதிரி சார். கஸ்டமருக்கான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளை மீறி அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. பட் அன்னைக்கு எனக்கு காலரை தூக்கி ஒன்றும் போல இருந்தது. கேன்சலேஷன் பண்ணிட்டு நம்ம வண்டியை டெலிவரி கொடுத்தோம் சார். எனக்கே கேட்குறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ வெல்கம் எல்லாருக்கும். நம்மளோட ட்ரூசாய் குரூப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப்ஸில் நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க. அண்ட் அந்த அச்சீவர்ஸோட ஸ்டோரி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அச்சீவர்ஸோட ஸ்டோரியை ஷேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பாட்காஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ அவங்களோட ஜேர்னியில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க, என்னென்ன சேலஞ்சஸ் வந்துச்சு, அதை எப்படி அவங்க தாண்டி அது அச்சீவர்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை ஹைலைட் பண்ணுறது தான் இந்த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் நம்மளோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் சுரேஷ் வந்திருக்காப்பி. ஸோ வெல்கம் சுரேஷ். மார்னிங் சார். சுரேஷ், எப்போவுமே வந்து நம்மளோட கான்வர்சேஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அண்ட் நம்ம வந்து லாங் டைம் ஒர்க் பண்ணியிருக்கோம். நமக்கு ஜீப் டைம்ல இருந்தும் சரி அண்ட் டாட்டாவோட டைம்லையும் சரி. இது வந்து நான் செல்ஃபிஷாக வந்து எனக்கு மட்டும் வச்சுக்காம நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கிறதுனால நம்மளோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க நம்மளை. ஸோ வெல்கம் சுரேஷ். தேங்க்யூ சார். சுரேஷ், நம்ம ஒரு லாங் டேர்ம் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஜீப்ல இருந்த டைம்ல இருந்து நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அந்த டைம்ல நீங்கள் ஒரு ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவாக வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அண்ட் அங்கேருந்து உங்களோட டிரான்சிஷன் அடுத்து ஒரு மாஸ் செக்மெண்ட் பிராண்ட் டாட்டாக்கு ஒரு டீம் லீடராக நீங்கள் எலிவேட் ஆகி வந்திருக்கீங்க. ஸோ இந்த டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சு சுரேஷ்? இந்த டிரான்சிஷனில் உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வந்துச்சு? இல்லை சார், எனக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக தான் இருந்ததுங்க சார். நான் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணோம் சார். ஏன் அப்படின்னா, நான் இன்னொருத்தர்கிட்ட ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் இன்னும் 4 பேர்கிட்ட 5 பேர்கிட்ட 6 பேர்கிட்ட ரிப்போர்ட்டிங் நான் எடுக்கிறப்போ நான் என்ன எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து நான் மெயினாக வந்து அது ஒரு கோலாக இருந்ததுங்க சார். இப்போது எங்கிட்ட ரிப்போர்ட் வாங்குறவங்ககிட்ட என்ன மாதிரி அப்படின்னா, சப்போஸ் அவங்க கேட்குற கேள்வி என்ன வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். அதாவது சில பேர் இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி இருக்கும். புக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு கமிட்மெண்ட் சொல்கிறோம், ஏன் வரல அப்படின்றத வந்து நம்ம சொல்லும் போது இப்போ அவங்க கேட்குறப்போ நமக்கு ஒரு இரிட்டேட்டிங் இருக்கும். அந்த இரிட்டேட்டிங்கை நம்ம டீம் லீட் பண்ணும் போது அந்த மாதிரி கொண்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம டீமோட நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும், அவங்க வந்து உண்மையாக தான் பேசுகிறாங்களா, அவங்க அந்த உண்மையை பேசுகிறதுக்கான வேல்யூவை வந்து நம்ம கரெக்டாக நம்ம கொடுக்கணும். அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு சில இது எல்லாமே நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிட்டு தான் சார் நான் ஃபஸ்ட்டு உள்ளவே போனேன். எப்போவுமே வந்து நமக்கு ஒரு மாற்றம் அப்படின்னு ஒரு சேஞ்சுன்னு வரப்போ வந்து கண்டிப்பாக ஒரு பயம், ஒரு சின்ன இது ஏதோ ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சேஞ்ச் வரப்போ வந்து எதை பார்த்து நீங்கள் பெருசாக பயந்தீங்க அண்ட் அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? சார், நான் பயந்தது பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை அதை உடைக்கக்கூடாது அப்படின்றதுனால தான். ஏன்னா என் மேலே நீங்கள் எப்போவுமே நான் ஜீப்பில் இருக்கிறப்போ சரி, நான் வண்டி நல்லா பண்ணும் போதும் சரி, இல்லை நான் சறுக்குனப்பையும் சரி, நான் லேக் ஆகி நின்ன இடத்துலையும் சரிங்க சார், எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருந்தீங்க. நான் எப்போவுமே பசங்கிட்ட தான் சொல்லுவேன், எனக்கு மற்ற யாரும் எனக்கு தெரியாதுங்க சார். இப்போ ஜேஎம்டி என்னை நம்பி அனுப்பிச்சிட்டாரு, அந்த இடத்துல நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் என்னுடைய கோலாகவே இருந்ததுங்க சார். இன்னைக்கு வரைக்கும் நான் அதுதான் என்னுடைய டேக்லைன் நான் யூஸ் பண்ணுறேன் சார். சுரேஷ், ஒரு டீம் அப்படின்னு வரப்போ அந்த டீமில் பலவிதமான ஆளுங்க இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வேற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அண்ட் அவங்களுக்குள்ளார ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு டீம்னு வரப்போ அந்த டீம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அண்ட் எவ்வளோ டைம் ஆச்சு உங்களுக்கு உங்களோட டீமை ப்ராப்பராக செட் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு? ஓகேங்க சார். சார், இப்போ எனக்கு வந்து ஒரு 4 மந்த் ஆயிடுச்சிங்க சார். எனக்கு வந்து நான் செட் ஆகிறதுக்கு ஆமாம், செட் ஆகிறதுக்கு 4-5 மந்த் ஆயிடுச்சிங்க சார். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு ரோலில் இருந்தாங்க சார். இப்போ ஒரு சிலர் வந்து வெறும் வாக்கின் வரதை மட்டும் பேசி புக்கிங் எடுத்துருவாங்க. சில பேர் ரெஃபரலில் மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார், அதாவது வந்தால் எடுத்துடலாம், நம்ம ஃபாலோ பண்ணி எடுக்கணுன்ற கான்செப்ட் இல்லை. பட் ஆக்சுவலாக தருமபுரியில் இருக்கிற சூழ்நிலை நான் போனப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்ததுங்க சார். இது வந்து எல்லா டீம் மெம்பர்ஸுமே சார், எல்லா சிஏவும் நீங்கள் வந்து நம்ம வாக்கின்லேயும் எடுக்கணும், டிஜிட்டல்லையும் நம்ம எடுக்கணும்,
கால் டு டீலர்லேயும் நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் நாம் இந்த ப்ராடக்ட்டை எப்படி கொண்டு போய் நம்ம சேர்த்தணும் அப்படின்ற வரைக்கும் இது எனக்கு ஒரு 5 மந்த் ஆயிடுச்சுங்க சார். யார் யார்கிட்ட என்னென்ன லேக் இருக்குது அதை வந்து அவங்க கோச்சிக்காத மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார், தருமபுரியில் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவி ஹேரியர் சஃபாரி மட்டும் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஆனால் நம்ம ஒரு டைம் கான்காலில் பேசும்போது எம்டி சார் நீங்கள் எல்லாருமே நம்புறோம் சார். இப்போ எம்டி சார் என்ன சொன்னார், எப்பா தருமபுரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான எஸ்யூவி மார்க்கெட்டு, அங்கே வந்து ஏன் இவ்வளோ லேக் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் பண்ணேன் சார். என்ன அப்படின்னா சார், ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிஏவும் கண்டிப்பாக எஸ்யூவி பண்ணுறது தான் என் சேலஞ்சாகவே இருக்குங்க சார் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி மேக்ஸிமம் அது வந்து கொண்டு வந்துட்டோம் சார், எல்லாருமே பண்ணிட்டாங்க. இப்போ இது பசங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் அவங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்குது. ஆனால் நான் ஒரு சஃபாரி பண்ணிட்டேனா, என்னால் முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிற அளவுக்கு இருக்குங்க சார். பட் ஆனால் எம்டி சார் சொன்ன மாதிரி அது ஒரு எஸ்யூவி மார்க்கெட் தான் சார். ஆனால் நம்ம ட்ரை பண்ணால் தான் சார் அங்கே முடியும். நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணால் நம்மளால் முடியும் சார். சூப்பர். ஏன்னா லாஸ்ட் குவார்ட்டர்னு பார்த்தோன்னா வந்து நம்மளோட குரூப்லேயே வந்து ஹையஸ்ட் இன்சென்டிவ் earn பண்ண ஒரு டிஎல் நீங்கள் தான். ஸோ இந்த விஷயமும் வந்து அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார், ஷூர். ஏன்னா நான் பசங்கக்கிட்ட சொல்கிறது எல்லாமே சார், எல்லாருமே ஃபேமிலி ஓரியன்டாக தான் இருக்காங்க. நேற்று கூட நான் ஒருத்தர் மட்டும் லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து அச்சீவ் ஆகாத போயிட்டாருங்க சார், 2 வண்டியில். இப்போ அவர்கிட்டையும் நான் தான் சொன்னேன், நமக்கு இந்த மந்த்து ஃபீஸ் வந்துருச்சு, 2 குழந்தைங்க நம்ம படிக்கிறாங்க, ஏர்ன் பண்ணணும். நம்ம வரதே நம்ம அதுக்காக தான். நமக்கு ஒரு சூப்பரான கம்பெனி கிடைச்சிருக்கு, நாம் வந்து ஏர்ன் பண்ணணும், கொடுக்கறதுக்கான ரெடியாக இருக்காங்க. ஓகேவா? நேற்று நான் தான் சொன்னேன், இந்த மாதம் ஓகே நியர்பை நம்ம வந்துட்டோம், இன்னும் நமக்கு வந்து ஷார்ட்டேஜாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டி தான். நெக்ஸ்ட் மந்த்து 5+2 7 பண்ணிவிட்டு டோட்டலாக நாம் வந்து எல்லாத்தையும் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. பட் என்ன அப்படின்னா சார், ஒரு இதுக்கு முன்னாடி நான் போகிறதுக்கு முன்னாடி என்ன வண்டி, அதாவது நம்ம 2 வண்டி பண்ணுறோம் இல்லை 3 வண்டி பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அதை ஒரு மைண்ட் செட்டில் விட்டுறாங்க சார். ஆனால் நம்ம வந்து அந்த இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 4 வண்டி பண்ணிட்டோம், இன்னும் ஒரு வண்டி தான் இருக்குது, இன்னும் 10 நாள் இருக்குது, நம்ம வந்து ஈஸியாக நம்ம முடிக்கலாம். அதுக்கான பொட்டென்ஷியல் இந்த இடத்துல இருக்குது, இந்த இன்சென்டிவ் இருக்குது, வாங்கி தரது என்னுடைய பொறுப்பு. மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பேசி நம்ம வாங்கி தரது என்னுடைய பொறுப்பு. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கான இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு குவார்ட்டரில் பசங்க நான் உங்ககிட்டயே லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் சார், அவங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு இன்சென்டிவ். பட் என்னென்னா சார், அவங்களுக்கே இப்போ ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. நேற்று ஒருத்தர் சொன்னார், நான் லாஸ்ட்டு மந்த் வந்து 3 வெஹிக்கிள் பண்ணேன், இப்போ 5, இப்போ நான் 10 பண்ணிவிடுவேன், 10 பண்ணிட்டேன்னா தான் எனக்கு வந்து இந்த 3 மந்த்துக்கு நான் ஒரு 60,000 70,000 என்னால் எய்ம் பண்ண முடியும், எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்றாருங்க சார். ஸோ ஒரு டீம் எடுக்கிறப்போ அந்த டீமுக்கு பலவிதமாக நம்ம மோட்டிவேட் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு இன்சென்டிவ் கொடுத்து நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும், ஒரு சில பேர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிறத பார்த்து மோட்டிவேட் ஆவாங்க. உங்கள் டீமுக்கு நீங்கள் என்ன மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்தீங்க, என்னென்ன டெக்னிக்ஸ் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணீங்க? ஓகேங்க சார். இப்போ என்னென்னா சார், நான் போகிறதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸுன்னு ஒரு விஷயம் அங்கே சுத்தமாகவே இல்லைங்க சார். என்ன அப்படின்னா சின்ன ராங் கமிட்மெண்ட்டு, ஏதோ வண்டி விற்கணுன்ற பேருக்காக இப்போ டிஎல் வந்து ப்ரெஷர் போடுறாங்க, மேனேஜர் ப்ரெஷர் போடுறாங்க, ஜிஎம் ப்ரெஷர் போடுறாங்க, நம்ம ஜீரோவில் இருக்கோம், நம்ம எப்படியாவது வந்து ஏதாவது ஒன்று சொல்லி கஸ்டமர்கிட்ட ராங் கமிட்மெண்ட் சொல்லி ஏதாவது ஒரு புக்கிங் நம்ம ஜீரோலேருந்து இங்கே வந்துடணும், இந்த மாதிரி ஒரு ஃபேக்டில் இருந்ததுங்க சார். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியறதில்ல, கஸ்டமர் வந்து டெலிவரிக்கு அப்புறம் அதை அவங்கள ஃபேஸ் பண்ண முடியறதில்ல. அந்த இடத்த நாங்கள் வந்து உடைச்சோம் சார். என்ன அப்படின்னா, கஸ்டமர் டெலிவரி வெளியே போகும்போது நான் டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிவிடுவேன் சார். சார் நாம் கொடுத்த கமிட்மெண்ட் எல்லாமே நம்ம ஆனர் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சார், அந்த ரெஃபரலில் இன்னைக்கு 10 to 15% வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க சார். ஏன்னா இதுதான் ஒரு அருமையான சோர்ஸுங்க சார். எதனாலன்னா, நான் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி பார்த்தேன் சார். நமக்கு வர என்கொயரி காம்படிட்டர் டீலருக்கு இப்போ வந்து காம்படிட்டர் டீலரில் வேறு வெஹிக்கிள் புக் பண்ணிடுறாங்க, டெலிவரி எடுத்துறாங்க. அப்போ நம்ம ஃபோன் பண்ணி நம்ம கேட்கும்போது, சார் என்ன ரீசன்னால் நீங்கள் அந்த வண்டி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க சார், பிளாங்காக வந்து இன்னும் மைலேஜ் சொல்கிறாங்க, இன்னொன்று சர்வீஸ் சொல்கிறாங்க. இது வந்து 20% தான் சார் இருக்குது. பட் 80% என்னுடைய ஃப்ரெண்டு அந்த பிராண்ட் சஜெக்ஷன் பண்ணார், என்னுடைய கொலீக் அந்த பிராண்ட் சஜெக்ஷன் பண்ணார், நான் நேராக போனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க சார். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நாம் ஏன் இந்த இடத்த டச் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் சார் அந்த இடத்த நம்ம டச் பண்ணி பார்த்தோம். ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பாடு இருக்கிற மாதிரி சார். ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா நேராக வராங்க,
புக் பண்ணிட்டு டெலிவரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க சார். நமக்கு வேலையே ரொம்ப ஈஸி. ம். அதனால நம்ம அந்த இடத்த வந்து நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே டிஜிட்டல் ஒரு பக்கம் இருக்குங்க சார். ஆனால் என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நம்ம ரெஃபரலில் வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை டச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க சார். ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 15 to 20% கண்டிப்பா சார். சேல் உங்களுக்கு அதிலே Sure வந்துருது. இந்த ரெஃபரன்ஸுக்காக வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தீங்க? நீங்க ஒன்னு கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்களோட கமிட்மெண்ட் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட பர்சனல் இன்டராக்ஷன் இருந்துச்சு. பட் ஆஸ் அ டீமாவும் வந்து இதை நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றப்பதான் வந்து இந்த லெவல்ல ரெஃபரன்ஸ்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ரெஃபரன்ஸ்க்காகன்னு வந்து உங்க டீம்ல நீங்க என்னென்ன டிரைவ் எடுத்திருந்தீங்க? சார் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு டெலிவரி லாஸ்ட் மந்த் ஒரு வெஹிக்கிள் கொடுத்தோம் சார். ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அரூர் தான் சார், டீச்சரு. அவங்க வந்து ஒயிட் கேட்டாங்க சார் டியாகோவில். நம்மக்கிட்ட அது கிடையாது. பட் காம்படேட்டர் டீலர்கிட்ட இருந்தது, டீலர் காம்படேட்டர்கிட்ட இருந்தது. அவங்க இங்கேருந்து அவங்கள வர சொல்லிட்டாங்க. அவங்கள ட்ரீட் பண்ண விதமே சரியில்லைங்க சார். ஓகே. அவங்கள கோஆர்டினேட் பண்ண விஷயமா இருக்கட்டும், ட்ரீட் பண்ண விஷயமே சரியில்லை. திரும்பியும் கஸ்டமர் நான் சேட்டிங்லேயே தான் இருந்தேன். ட்ரீட் பண்ண விதம் சரியில்லைன்னா வந்து அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸா இல்லை சார் யூஸ் பண்ண அதாவது எப்படின்னா சார், நீங்கள் வாங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி தரேன். ஓகே. ஆஃபர் நீங்கள் வாங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி தரேன். அந்த மாதிரி அந்த வேர்டு அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க சார். அங்கே போனதுக்கப்புறம் எங்ககிட்ட ஒரு வண்டி இருக்குது, நீங்கள் வேணா எடுத்துக்கோங்க, இதுதான் ஆஃபர் அப்படின்னு போய் உட்காந்ததுக்கப்புறம் ஃபுல் கேஷில் போயிட்டாங்க சார். ஓகே. அந்த மாதிரி இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவருக்கு சேட் பண்ணிகிட்டே இருந்தேன் சார். எனக்கு முன்னாடி எடுத்தவர் எனக்கு டைரெக்டாக சிஏ கொடுக்கல, டைரெக்டாக எனக்கு கொடுத்துட்டாரு அந்த நம்பரை. நான் சேட் பண்ணிட்டே இருந்தேன் சார். ரிட்டையர்டு வாத்தியார், அந்த அம்மா இப்போ டீச்சராக இருக்காங்க, பையன் ஐடியில் இருக்காங்க சார். அரூர் கஸ்டமரு. நான் சேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்பயும் நான் சொன்னேன், சார் இல்லை என்னோட நாங்கள் கம்மியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க சார், பட் சர்வீஸ் நான் கொடுப்பேன். ஏன்னா அரூரில் நாங்கள் தான் வரப்போகிறோம், சர்வீஸ் நான் பெட்டராக உங்களுக்கு கொடுப்பேன் சார். நீங்கள் 24/7 நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன் சார். இருந்தாலும் நீங்கள் வண்டி எடுத்துட்டீங்களே சார், என்ன இது ஹாப்பியா சார் அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ணிகிட்டே இருந்தோம் சார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஷ் ஆனோன்னா அப்புறம் அவரே ஒரு நாள் என்னை கூப்பிட்டாருங்க சார். கூப்பிட்டுட்டு, தம்பி நம்மக்கிட்ட என்ன கலர் இருக்குது அப்படின்னு கேட்டார். அப்புறம் சார் நம்மக்கிட்ட என்னங்க சார் ஆச்சு, ஏங்க சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னார். சரி நானும் அது பெருசு சார் என்கிட்ட கிரே இருக்குது அப்படின்னு. சரி வரம்பா அப்படின்னாரு. சண்டே வந்தாருங்க சார். வந்தார், பார்த்தாரு, புக் பண்ணிட்டாரு. அப்புறமா எனக்கே ஒரு இதாக இருந்தது சார். நான் கேட்டேன் என்ன ரீசன் சார், ஏன் சார் அப்படின்னு. அப்புறம் அவர் இந்த மாதிரின்னு சொன்னார். அப்புறம் அடுத்த நாள் ஒரே 24 ஹவர்ஸில் புக் பண்ணி அடுத்த நாள் ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துட்டாங்க சார். அப்புறம் நாங்கள் திருச்சி போகிறோம் எங்கள் சொந்த ஊருக்கு. அதனால் எனக்கு ஒரு டிரைவர் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, எனக்கு சேலம் வரைக்கும் இல்லை தொப்பூர் வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சார். நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அவர் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காருங்க சார், அவ்வளோ சூப்பராக தமிழில் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணதாக இருக்கட்டும், உங்களுடைய வழிகாட்டுதலாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகேவா. நான் வந்து அவர் சொன்னார், நான் வெறும் 5,000 7,000க்காக நான் ஒரு இடத்துக்கு நீங்கள் சொல்லியும் நான் அந்த மாதிரி இதாகிட்டேன். பட் எனக்கு அது அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. என்கிட்ட உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ எல்லா கஸ்டமருக்குமே சார் நம்ம டெலிவரி ஆன உடனேயே சப்போஸ் இப்போ அரூர் அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 ஹவரில் ஃபோன் பண்ணிவிட்டு, சார் சேஃபாக நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா சார், ஃபேமிலி எல்லாருமே ஓகேவா, நீங்கள் வந்து பூஜை போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி தான் அந்த கஸ்டமருக்கு நைட்டு 9:45க்கு நாங்கள் கூப்பிட்டோம் சார். ஏன்னா அவங்க சன் வந்து புதுசாக ஓட்டுறாரு, ஆட்டோமேட்டிக்கு புதுசாக ஓட்டுறாரு அப்படின்னு கேட்டோம். 9:45க்கு கூப்பிட்டோம். துறையூர் பக்கமாக போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஸ்டமருக்கான பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம் சார். சார் இந்த அடுத்த கொஷின் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஷின் எல்லாரையும் கேட்குறதுக்கு. ஒருத்தவங்களோட லைஃப் ஜேர்னி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் கரெக்டாக இருக்கணும், நிறைய விஷயம் சேர்ந்து நல்லபடியாக வரப்போ தான் வந்து ஒரு நல்ல விஷயம் ப்ராப்பராக வரும். பட் அது எல்லாமே ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணுறப்ப தான் ஆரம்பிக்கும். உங்களோட லைஃப் ஜேர்னி, உங்களோட கெரியர் க்ரோத்தில் அந்த ஒரு விஷயம் என்னது சார்? எனக்கு இப்போ உங்களை சொல்கிறோன்றது எனக்கு தெரியாதுங்க சார். பட்டு என் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கையாக இருக்கலாம். எனக்கு எப்பவுமே அந்த இது தான் சார். என்னென்னா எத்தனையோ டைமில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ், இப்போ திருப்பி அதான் சார் சொல்லுவேன். பட் என் மேலே நீங்கள் வச்சுருந்த நம்பிக்கை சார் இன்ன வரைக்கும். இப்போ நான் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பேசும்போது சார் பசங்கிட்டலாம் நான் எல்லா பசங்கிட்டையும் நான் சொல்லுவேன், ஒரு எம்டி ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக இருக்கீங்களா நான் பேசட்டுமான்னு கேட்பாரு. நாம் ஏன் கஸ்டமர்கிட்ட அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது? ஒரு எம்டி நம்மக்கிட்ட அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் அவர் எப்போ பேசினாலும் என்கிட்ட இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கட்டும்,
சுரேஷ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா இல்லை கஸ்டமருக்கு இருக்கீங்களா, நான் பேசலாமா அப்படின்னு தான் கேட்பாரு. நாம வந்து அதை கஸ்டமர்கிட்ட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கஸ்டமர்கிட்ட நம்ம அந்த அந்த வேர்ட்லேயே வந்து சார் கஸ்டமரு சில பேர் வந்து இல்லைப்பா நான் ஃப்ரீயாக இல்லை நான் அப்புறமா கூப்பிட்றேன்னு வைக்கிறவங்க கூட சார் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு 2 நிமிஷம் பேசலாமா. அது உங்கள் ரோல் மாடலாக இருக்கலாம் சார். உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நம்பிக்கை சார். நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க சார். நம்ம இப்போ இது என்னது இந்த ரெஃபரலாக இருக்கட்டும், நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவாக நம்ம எடுத்து வச்சோம்னா சார் அது கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவாக தான் சார் திருப்பி கிடைக்கும். எனக்கு அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க சார். இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம தர்மபுரி டீம்ல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இப்போ இந்த கல்ச்சராக நம்ம செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் எந்தெந்த விதத்துலலாம் நம்ம இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறத நீங்க ஃபீல் பண்ணுங்க சார். என்ன அப்படின்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் தான் சார். என்ன அப்படின்னா சார், தருமபுரி டீமும் பசங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், அவங்களுக்குள்ள அந்த பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காதுங்க சார். ரொம்ப ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு இதுதான் சார். ஒருத்தர் எங்கேயாவது அவுட் சைடாக இருந்தால் கூட இன்னொரு கஸ்டமர் சர்வீஸ்க்கு, இப்போது இன்னொருத்தருடைய கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்தால் கூட இவங்க அட்டன் பண்ணி கொண்டு போய் இது பண்ணுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் சர்வீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ஒரு மேக்ஸிமம் ஒரு 60-70% பசங்களுக்கு தான் சார் கால் வருது. இந்த மாதிரி நாங்கள் சர்வீஸ்க்கு வரோம், இன்றைக்கி கொண்டு வந்து விட்டால் ஆஃப்டர்நூன் எடுத்துக்கலாமா இல்லை ஈவினிங் அந்த ரேப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னுடைய டீம் பசங்க வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க சார். அவங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க சார், எந்த ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸாக இருக்கட்டும், வேறு அவங்க கஸ்டமர் வந்து அக்சசரிஸ் ஏதாவது நான் வெளியில் பண்ணிக்கலாமா அப்படின்ற கேட்குறது கூட பசங்க கிட்ட கேட்டுதுன்னு தான் சார் பண்ணுறாங்க. அதனால் வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒரு இதுதான் சார். நாம் அங்கே மெயினாக என்ன பண்ணுறோன்னா சார், அந்த கஸ்டமருக்கான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளை மீறி அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க சார். எனக்கு அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க சார். ஏன்னா நம்ம ஒரு ப்ரீமியம் பிராண்டில் இருந்துட்டோம் சார். நமக்கு தெரியும் கஸ்டமர் வந்து என்னதான் நம்ம இது பண்ணாலையும் அந்த கஸ்டமருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா தான் அவங்க நாளைக்கு கூப்பிட்டு இன்னொரு இப்போ அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டதாக கூட இருக்கலாம் சார். அதே மாதிரி அதுலேருந்து எடுத்துக்கிட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரெஃபரன்ஸும். இப்போது நம்ம நார்மலாக இருக்கிறோம், நம்ம இந்த ஜீப் மாதிரி பிராண்டு, உங்களுக்கு நம்ம ஸ்கோடா மாதிரி பிராண்டு, அந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா சார் ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா தான் நம்ம பிஸ்னஸ் எடுக்க முடியும். அது இல்லாமல் அது ஈஸிங்க சார், ஆஃபரில் போகாது, நமக்கு டைம் மிச்சம், ஈஸியாக முடிஞ்சிடும் சார். அதனால் அந்த சோர்ஸை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் சார் ஒரு பெரிய இது. பட்டு அந்த நம்ம சேல்ஸுக்காக மட்டுமே அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க சார். நாளைக்கு வேறு எதுக்கு வேணாலும் நமக்கு யூஸ் ஆகும். அந்த கஸ்டமருக்கான எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுக்கான அந்த இது வந்து நம்ம எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கணும் சார். ஆக்சுவலாக எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான் சுரேஷ். ஒரு கேஸ்ன்னு வந்தால் கூட வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறப்போ அது சேலுக்காக பண்ணாமல் அந்த கஸ்டமருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், நம்ம ஃப்யூச்சரில் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களோட சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, நம்மளோட ப்ரொஃபஷனல் கரியரில் கண்டிப்பாக ஒரு கேஸ் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த சேலஞ்ச் எப்படின்னா, இதர் அதை நம்ம ஓவர் கம் பண்ண முடியாமலும் போகலாம், இல்லை அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓவர் கம் பண்ணியும் வந்திருக்கலாம். பட் அதை ஓவர் கம் பண்ணி வரப்போ இதுதான் வந்து இருக்கிறதுலே பெருமையான அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். அந்த மாதிரி கேஸ் உங்களோட கெரியரில் என்னது, அது நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இருக்குங்க சார். என்ன அப்படின்னா சார், சஃபாரி ஒரு வெஹிக்கிள் சார். ஆல்ரெடி இப்போது நம்மக்கிட்ட ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கிற 2 பிராண்டுங்க சார். ஓகேங்களா சார். அதில் ஒரு பிராண்ட் வந்து புக் பண்ணிட்டாங்க சார். கஸ்டமர் வந்து புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பிராண்டை போயிட்டு அவங்க ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டாங்க சார். ஜஸ்ட்டு அவங்க ஷோரூம் கடந்து தான் நம்ம ஷோரூம் வரணும். ஜஸ்ட்டு பாசிங்கில் வந்தாங்க சார். ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க, ஃபேமிலி இது. வந்த உடனே அதுக்கப்புறம் சஃபாரி பார்க்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வெஹிக்கிள் அப்போ இல்லை. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க சார். நான் தூரம் இருந்து பார்த்தேன், இந்த மாதிரி நம்ம புக் பண்ணிட்டோம், இது பண்ணிக்கலாம், பட்டு சஃபாரி நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க சார். அதை நான் கேட்ச் பண்ணிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் ஒசூர்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சுங்க சார். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோன்னு சொன்னோம். அவங்க வந்துட்டு இல்லை நீங்கள் எதுக்கு அவ்வளோ சிரமப்படுறீங்க, ஏன் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா, நம்ம புக் பண்ணிட்டோம், ஜஸ்ட்டு சும்மா தானே பார்க்குறோம், அதனால் அவங்கள ஏன் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஷோரூமே வரேன்ட்டேன். ஷோரூம் வந்துட்டாங்க சார். ஷோரூம் வந்துட்ட உடனே அதுக்கப்புறம் அவங்க ஓட்டி பார்த்தாங்க சார். எனக்கு ஒரே சேலஞ்சிங்கு, இது நமக்கு இந்த சேல் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் சஃபாரியில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடணும்.
அப்படின்ற ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட்டுங்க சார். அப்புறம் நான் அப்புறம் சிஏ எல்லாருமே டெஸ்ட் ட்ரைவ் போனோம் சார். எல்லாம் பேசினோம். நம்ம வண்டியில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பேசணும் சார். பேசிட்டு அவர்கிட்ட கடைசியாக ஒரே ஒரு டைம் மட்டும் சொன்னேன் சார். சார் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வண்டி இப்போ நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ என் வண்டி நாங்கள் நிறுத்துறேன். பேக் டு பேக் ஒரு டைம் ஓட்டி பார்த்துட்டு வந்து என் வண்டி நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தான் எனக்காக நீங்கள் அதை ஒன்று பண்ணுங்க சார். பேக் டு பேக் மட்டும் நீங்கள் ஓட்டி பாருங்கள். இதை ஒரே ரோடு எடுத்துக்கலாம். இந்த வண்டி ஓட்டி பார்த்தாச்சு. நீங்கள் எடுக்க போகிற வண்டி நீங்கள் இல்லை மனசில் இருக்கிற வண்டி நீங்கள் ஓட்டி பாருங்க சார் அப்படின்னு பேக் டு பேக் எடுத்துகிட்டு போனாங்க சார். எடுத்துகிட்டு 2 days டைம் கேட்டாங்க சார். வந்துட்டு அதுக்கப்புறம் அதே மாடல் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட ஒசூரில் இருந்ததுங்க சார். இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு காட்டணும் சார். என்னன்னா அந்த கனெக்டிங் டிஆர்எல் வந்து இப்போ 25 இருக்கான்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி ஒயிட் கலர் ஒன்று இருந்ததுங்க சார். நாங்கள் கொண்டு போய் பார்த்தோம். ஒசூரில் கொண்டு போய் காட்டிட்டு கஸ்டமர் நான் வந்து என்னுடைய டெமோ வண்டியில் வரேன், இல்லை வேணாம் விடுங்க நான் எங்களுடைய கார்லேயே வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கொண்டு போய் காட்டிட்டு அப்புறம் எல்லாமே ஓகே பண்ணிவிட்டு அவருக்கு கடைசியில் சொன்னார். திருப்பியும் வந்து நம்மக்கிட்ட புக் பண்ணிட்டாங்க சார். ப்ளூ கலர் சஃபாரி. அதுக்கப்புறம் அவர் எங்கிட்ட சொன்னார், அம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொன்னீங்க, பட் ஆனால் நான் போய் ஓட்டி பார்க்கல. அப்புறம் என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, ஏன் நம்ம அது வந்து ஒரு டைம் வந்து நம்ம பேக் டு பேக் நம்ம ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 years வச்சுக்க போகிற வெஹிக்கிள் நம்ம அது என்னதான் இருக்குன்னு நம்ம ஒரு டைம் பார்க்கலாமே. அந்த ரோட் ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே நம்ம ஒரு டைம் பார்த்துடலாமே அப்படின்னு. அடுத்த நாள் வந்து அவங்களே யோசனை பண்ணிட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு நம்மக்கிட்ட புக் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக டெலிவரி எடுத்துகிட்டு போனாங்க சார். ஆனால் எனக்கு இதில் ஒரு பயங்கரமான சந்தோஷம் சார். ஏன்னா இன்னைக்கு அதிக மார்க்கெட்டில் செல் ஆகக்கூடிய ஒரு காரை வந்து ஒரே வண்டியை கூட இருக்கட்டும் சார், அதை வந்து கேன்சலேஷன் பண்ணிட்டு நம்ம சஃபாரியை கொடுத்துருக்கோன்னா அது எனக்கு ஒரு பெரிய இதுதான் சார். சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க சார். அப்புறம் அந்த சிஏ கூட சொன்னார், இது எப்படின்னே நமக்கு தெரிலனா உண்மையாலுமே பெரிய விஷயம். ஏன்னா நாமளே அந்த மைண்ட் செட்டில் தான் சார் இருக்கோம். அது ரொம்ப நல்ல வண்டி அதுதான் நிறைய விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு மைண்ட் செட்டில் 70% அப்படி தான் இருக்கும். பட் என்னென்ன சார், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டியில் இருக்கிற ஃபியூச்சர் சேஃப்டி இதை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் சார் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அவங்களுக்கு தெரியாதுங்க சார். யூடியூப்பில் பார்க்குறாங்க ஒரு 4 இது தானே. பட் நம்ம உட்காந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது ஓட்டும் போது உட்காந்து ஃபீல் பண்ணும்போது அந்த ஏசி அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃப் ரோடிங் டிரைவிங்கு இது எல்லாம் அவங்களுக்கு நம்ம சொன்னால் தான் சார் அவங்களுக்கு தெரியுது. பட் எல்லாருமே இது பண்ணுவாங்களான்னு தெரிலங்க சார். கண்டிப்பாக நம்மளாலே எடுக்க முடியும் சார் நல்ல குவாலிட்டியான செல். பட் எனக்கு இது ஒரு சேலஞ்சிங்காக இருந்ததுங்க சார், பெருமையாக இருந்ததுங்க சார். ஏன்னா சில இடத்துல அவங்க சொல்லுவாங்க அது சஃபாரியா நாங்கள் அப்படின்னு பேசிட்டு வாங்க. பட் அன்னைக்கு எனக்கு காலரை தூக்கிடணும் போல இருந்தது. கேன்சலேஷன் பண்ணிட்டு நம்ம வண்டியை டெலிவரி கொடுத்தோம் சார். எனக்கே கேட்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. இப்போ ஒரு 2 months முன்னாடி நடந்ததுங்க சார். இப்போ கஸ்டமரும் வெரி ஹாப்பிங்க சார். நான் அப்புறம் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு, சார் எனக்கு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்து எனக்கு ரிவ்யூ மட்டும் ஒன்று கொடுங்க சார் அப்படின்னா. திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு உண்மையிலுமே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க, எந்த பாடி ரோல் இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாருங்க சார் கஸ்டமர். எனக்கு அது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுங்க சார், ரொம்ப பெருமையாகவும் இருந்ததுங்க சார். கிரேட் சுரேஷ். அண்ட் ஒரு டீம் லீடராக வந்து உங்கள் ரோல் வந்து த்ரூ அவுட் த மந்த் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து உங்களை பயங்கரமா எக்ஸைட் பண்ற ஒரு விஷயம் என்னது? ஆஸ் அ டீம் லீடரா உங்க ரோல்ல வந்து நீங்க தினமும் என்ஜாய் பண்ணி பண்ற விஷயம் என்னது சார்? இப்போ என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்னங்க சார், வெறும் ஒரு புக்கிங் மட்டுமே ஒரு கவுண்டா இருந்ததுங்க சார். புக்கிங் எடுத்து போட்டுருவோம், அதுக்கப்புறம் வந்து அதை வண்டி அலோகேட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்தது. பட்டு எனக்கு என்னென்னா சார், பாலாஜி சார் ஒரு இது போட்டிருந்தாரு லாஸ்ட் டைம். நம்ம 24 மாடல் ஒன்று நம்ம முடித்தோம். 24 hours புக்கிங் எடுத்து 24 hours வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்து ரீட்டைல் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. நேற்று அப்படி தான் சார் எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான கேஸ் இருந்தது. என்ன அப்படின்னா, நான் 2 கேஸ் வச்சுருந்தேன், பட் அதில் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆனால் நம்ம அந்த நம்பர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நேற்று காலையில் ஒரு புக்கிங் எடுத்து நேற்றே ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு கையில் இருக்கிற வண்டிக்கு நேற்றே டெலிவரி கொடுத்தோம் சார், ஒரு ஃபார்மல் டெலிவரி. அந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா சார், இன்றைக்கி புக்கிங் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க சார், நம்ம அடுத்த 3 நாளில் நம்ம அந்த வண்டியை டெலிவரி கொடுத்துடணும் அப்படின்றதுனால தான் சார். ஏன்னா இன்றைக்கி கஸ்டமருடைய மைண்ட் செட் வந்து நிறைய டிஃப்ரென்ஸான ஒரு இது இருக்குங்க சார். கொலீக்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, ஃபேமிலி ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் அந்த வண்டி பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு வந்து அது ஒரு பெரிய இதாக இருக்குங்க சார். ஒரு கேஸ் ரொம்ப இப்போ இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, இதை எப்படியாவது நம்ம ஒரு 3 days முடிச்சிடணும், இல்லை 4 days நம்ம கண்டிப்பாக இந்த வண்டியை பேமெண்ட் வாங்கி உள்ளே போட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணுன்றது எனக்கு அதுதான் சார். புக்கிங் 2வது,
பட் ஆனால் நம்ம இருக்கிற கேஸை வந்து நம்ம ரீட்டைல் பண்ணணுன்றது தான் சார். எனக்கு மாதம் மாதம் அந்த டைமை குறைக்கணும். இப்போ ஒரு 5 days இருக்கிறது, ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க சார் சிஸ்டத்தில் பார்த்து புக்கிங் டு ரீட்டைல் வந்து இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு. இப்போ ஒரு 10 days இருக்குன்னா அதை 9 days ஆகணும், 8 days ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் ஒரு ஃபோக்கஸ் இருக்குங்க சார் இப்போ. ஸோ இந்த ஜேர்னியில் உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்திருப்பீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய லேர்னிங் இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியை கொடுத்துருக்கும். இந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியில் உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டிஎல் பொசிஷனுக்கு அவங்க வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? சார் எம்டி சொன்னது தான் சார் ஒரு ஞாபகத்துக்கு வருது. நாம் எப்பவுமே சேரை கெட்டியை பிடிச்சிக்கூடாது. நாம் ஃப்ரீயாக விட்டால் தான் வேறு யாராவது வந்து உட்காருவாங்க, நாம் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால் இப்போ கூட அதே தான் சார். பசங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ அரூர் வருது, பாலக்கோடு வருது, நம்ம டீம்லேருந்து ஒருத்தர் போகணும், அவ்வளோதான். நம்ம டீம், ஏன்னா நம்ம இங்கே உழைச்சிருக்கோம், நம்ம கேட்குறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குங்க சார். இப்போ நான் வந்து ஜேஎம்டி சார்கிட்ட கேட்பேன், சார் நான் 8 வருஷமாக நான் இதில் இருக்கேன் சார், எனக்கு நீங்கள் இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த உரிமை இருக்குது, ஒத்துக்கிறேன் சார். பட் நாம் யாருன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கணும் சார். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சார், பசங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது தான் சார் எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. யாராக இருந்தாலும் சார், இப்போ நீங்கள் அந்த லெவல்லே நம்ம அங்கே நின்றுடக்கூடாது. அடுத்த லெவலுக்கு ஒரு டீம் லீடரோ இல்லை அடுத்து அது வந்து நம்ம டாடா ட்ரூ சைன் மட்டும் கிடையாதுங்க சார். நீ இங்கேருந்து போகிற வேற பிராண்டு போயிட்டு நீ அங்கே ஒரு டிஎல் ஆகிட்டா இல்லை அங்கே ஒரு எஸ்எம் ஆகிட்டா, ஓகே, இட்ஸ் குட். ஏன்னா நம்ம ட்ரூ சாயிலேருந்து போயிருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் உள்ளே வரும்போதுங்க சார், ஃபஸ்ட்டு நான் உள்ளே வரும்போது நிசானில் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார், இங்கே ட்ரூ சாயில் ஒர்க் பண்ணவங்க தான் எல்லா இடத்துலையுமே இருந்தாங்க. இங்கேருந்து தான் நிறைய பேர் வந்து வெளியில் போனாங்க அப்படின்னு அப்போ பேசிப்பாங்க. எனக்கு அப்போ தெரியாதுங்க சார், நான் அப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்தேன். இங்கேருந்து தான் எல்லாருமே வந்திருக்காங்க சார், எல்லா பிராண்டுக்குமே. அந்த மாதிரி இங்கேருந்து அவங்க வெளியே போகும்போதுங்க சார், நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறது உண்மையிலுமே வரவேற்கத்தக்கது தான் சார். உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம டீமில் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு டேட்டானா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சார். உங்களோட டீமை ட்ரைவ் பண்ணுறப்போ உங்களோட டெய்லி ட்ராக் பண்ணுறதுல நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை ட்ராக் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? சார் அதான் சம்டைம் வந்து நமக்கு உங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் கூட லாஸ்ட் டைம் கேட்டீங்க, ஒரு வாக்கின் வருது, அது அந்த ப்ராப்பரான டேட்டாவில் இல்லைங்க சார். இப்போ அதை கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம் சார். அதாவது நம்ம வர வாக்கின் வந்து கரெக்டான ஒரு டேட்டா என்ட்ரி போடுறது, அதுக்கப்புறம் நம்ம டிஜிட்டல் என்கொயரியாக இருக்கட்டும் சார், ரெஃபரன்ஸ் என்கொயரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கால் டு டீலர், இது எல்லாமே நம்ம தனித்தனியாக ஒரு டேட்டாவாக எடுத்துகிட்டு அதில் வந்து இப்போ சின்னதாக சார், இப்போனா ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தாலே பசங்க பயந்துடுறாங்க. அதனால் சின்னதாக பக்கத்தில் வந்து ஒரு டிடி டெஸ்ட் ட்ரைவ், பக்கத்தில் ஒரு ஹோம் விசிட்டு, அதுக்கப்புறம் ரிமார்க் 1, ரிமார்க் 2, ரிமார்க் 3 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதனால் நம்ம இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார், வாக்கின்ல ஒரு நல்ல இப்போ ரிசல்ட் கிடச்சிருக்குங்க சார். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் டு டீலரில் நீங்கள் லாஸ்ட் டைம் இது பண்ணியிருந்தோம், அதுவும் கொஞ்சம் இப்போ நம்ம இதை கரெக்டாக நமக்கு வர சோர்ஸே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ஸ்டடி பண்ணிட்டோம்னா சார், ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போகலாம் சார். அதனால் இப்போ நமக்கு அந்த டேஷ்போர்ட் இருக்கிறதுனால எங்களுக்கும் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். ஏன்னா எவ்வளோ என்கொயரி போட்டிருக்காங்க, என்ன டெஸ்ட் பெனட்ரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் என்ன இது பண்ணியிருக்காங்க, எவ்வளோ புக்கிங், நம்ம எல்லாமே வந்து ஒன் ஷீட்டில் நம்ம பார்த்துற மாதிரி இருக்குங்க சார். அதனால் இப்போது கொஞ்சம் நாங்களும் கம்மியாக தான் சார் இருக்கோம் டேட்டாவில். பட் அது இன்னும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சார் பார்க்குறோம். பட் நம்ம டேட்டா வைஸில் வந்துட்டோம்னா சார் ஈஸியாக இருக்குங்க சார் பார்க்குறதுக்கு. அவங்கள வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சார். என்னோட அடுத்த கேள்வி வந்து உங்ககிட்ட ஒரு டீமோட பெர்ஸ்பெக்டிவ் இருந்து தான் கேட்குறேன். நீங்கள் இதை ஒரு டீம் லீடராக பதில் சொன்னாலும் ஓகே, இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் எனக்கு பதில் சொன்னாலும் ஓகே. இப்போ நமக்கு ஒரு டார்கெட் எடுத்து அதுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சில விஷயம் நம்ம பண்ணியே தான் ஆகும். இப்போ வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா டெய்லி காலையில் நம்ம வாக் பண்ணணும், டெய்லி காலையில் நம்ம வாக் போகணும். அதுக்கு நம்ம ஒரு நாளில் வந்து 12 மணி நேரம் நம்ம நடந்துட்டு வெயிட் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது குறைய போகிறது இல்லை. அதே மாதிரி நமக்கு இந்த மாதம் நம்பர் வரணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் நம்ம டெய்லி ரெகுலர் பேசிஸில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து எது வந்து நம்ம காம்ப்ரமைஸே பண்ண முடியாத விஷயம்? சார் எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டியான டெஸ்ட் ட்ரைவிங் சார். நம்ம ஒரு ஃபேக்கான டெஸ்ட் ட்ரைவ் நம்ம கொடுக்கவே கூடாதுங்க சார். நம்பருக்காக நம்ம கொண்டு போய் கொடுக்கவே கூடாதுங்க சார். ஒரு குவாலிட்டியான டெஸ்ட் ட்ரைவ் நம்ம கொடுத்தோம்னா சார், என்கொயரி வருதுங்க சார், நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய என்கொயரி வருது. பட் அதில் செலக்டிவாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஒரு 1/2 hour 45 minutes நம்ம டெஸ்ட் ட்ரைவை இன்க்ரீஸ் பண்ண தான் சார், அதாவது டெஸ்ட் ட்ரைவுடைய டைம் இன்க்ரீஸ் பண்ண தான் சார், நமக்கு அந்த கேஸில் அந்த கஸ்டமர் வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன மாடல் போகிறாங்க, என்ன வேரியன்ட் போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் சார். அதனால்
முடிஞ்ச அளவுக்குங்க சார், எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் ட்ரைவும் ஹோம் விசிட்டும் ஒன்று தான் சார். கஸ்டமர் பிளேஸ்லேயே நம்ம போய் டெஸ்ட் ட்ரைவ் நானும் இப்போ அதுதான் சார் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதில் ரிசல்ட் நாங்கள் பார்த்துருக்கோம் சார். அங்கே போய் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறோம், ஒரு 1/2 hour 45 minutes ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சார், எக்ஸாக்டாக 100% அது நமக்கு புக்கிங் ஆகுதுங்க சார். ஏன் அப்படின்னா சார், இன்னைக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய வேலை இருக்குங்க சார். நம்ம கூட 1/2 hour ஒரு 45 minutes இல்லை 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஐடியா இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க சார். அதே மாதிரி நம்ம வண்டியில் அவ்வளோ விஷயம் இருக்குது, அதையும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும் சார். டெலிவரி பண்ணிட்டோம்னா சார் உண்மையிலுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சார். பட் நான் 2-3 ஒரு நிறைய விஷயம் பார்த்ததுனால சொல்கிறேன் சார் நான். Question, நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின் இந்த செஷனுக்கு. சரி. இந்த ஒரு பிளாட்ஃபார்மை வந்து ஆஸ் அ மெம்பர் ஆஃப் ட்ரூசாயை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரூசாயில் இருக்கிற எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவாக வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. என்ன கேட்பீங்க நீங்கள்? சார் ஒன்றும் இல்லை, நமக்கு இதுதான் சார் அந்த இன்சென்டிவ்ஸ் இருக்கு இல்லைங்க சார், அது 3 months கொண்டு நம்ம இது பண்ணுறோம். அது பசங்க வந்து ஒரு 10th வந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. 2வது அந்த ஃபினான்ஸுடைய நம்ம அந்த இன்சென்டிவ் இருக்கு இல்லைங்க சார், அதுவும் அந்த 3 months ஒன்ஸ் வந்துட்டா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியலாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க சார். மற்றபடி எங்களுக்கு எல்லாமே ஓகேங்க சார், நாங்கள் எல்லாமே செட்டில்டு, எங்களுக்கு எல்லாமே ஓகேங்க சார். ஏன்னா என்னோட பிளானும் நீங்கள் சொன்ன மாதிரியே தாங்க. நான் வந்து ஆனால் 15th டேட் வச்சிருக்கேன். சரிங்க சார். நமக்கு இப்போ ஒரு குவார்ட்டர் முடிக்கணும் அப்படின்னா அந்த குவார்ட்டரோட நெக்ஸ்ட் மந்த் 15th வந்து நம்மளோட சேல்ஸ் இன்சென்டிவ் ரிலீஸ் பண்ணிடணும். சரிங்க சார். அதுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி நம்ம ஃபினான்ஸ் பேஅவுட் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 months வந்து நம்மளோட டீமுக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சேலரி, நடுவில் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு, அண்ட் திருப்பி அடுத்த மாதம் சேலரி, அண்ட் அடுத்த மாதம் பாதியில் ஒரு சப்போர்ட்டுங்கிற மாதிரி நமக்கு அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு. சரிங்க சார். ஓகேங்க சார். அண்ட் அதை தான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி, நானும் என்னோட பவரில் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு இந்த டைம்ல இருந்து அதை நான் ரெகுலர் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ சார். வெல்கம். தேங்க்யூ சார்.